பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்றது காஞ்ச மிளகா சரிங்களா, காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, பூண்டு வந்து ஒரு பல் இருக்குது, அதாவது பல்லுன்னா ஒரு 10 பல் 12 பல் போல் நல்லா காரமாக எடுத்துக்குங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, அடுத்து வந்து இது வெந்தயம், இது கடுகு சரிங்களா. அப்புறம் புளியை வந்து நல்லா சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சுருங்க. ஏன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா சுடு தண்ணியில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் என்னென்ன தேவை அப்படின்னா தக்காளியை வந்து நீங்கள் மிக்ஸி இருந்துச்சுன்னா மிக்ஸியில் அடிச்சிங்க. இங்கே சவுதியில் மிக்ஸி கிடைக்கிறது கஷ்டம். என்கிட்ட இருக்குது, ஆனால் அதை ஃபிட் பண்ணி ஏகப்பட்ட வேலை இருக்குது, எனக்கு டைமிங் கிடையாது. ஸோ அதனால் வந்து தக்காளியை நல்லா சன்னமாக நறுக்கிட்டேன், வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சிட்டேன். இப்போ நம்ம ஒரு காணொலியில் எடுத்து வச்சுக்கணும். ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. நான் வந்து வத்த குழம்பு எப்படின்றத சொல்ல போகிறேன். ஸோ பேச்சுலர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சீக்கிரமாக குக் பண்ணுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க என்னென்ன பண்ணுறதை. நம்மளுக்கு தேவையான எண்ணெய், அதாவது ரொம்ப நிறைய நான் டயட்டில் இருக்கிறனால நான் எண்ணெய் சேர்த்துக்க மாட்டேன். இருந்தாலுமே வத்த குழம்பை பொறுத்தளவுக்கு எண்ணெய் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வறுக்கணுன்றதுனால எண்ணெயை கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னென்ன தேவைன்றது ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன். பூண்டு, காஞ்ச மிளகா, பட்டை மிளகான்னு சொல்லுவாங்க, அப்புறம் கருவேப்பில்லை, அடுத்து வெந்தயம், அடுத்து கடுகு. இதை வந்து இந்த காணையில் நம்ம பொரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வத்தலுக்கு என்னென்னலாம் பயன்படுத்துவோமோ அதெல்லாம் வந்து நம்ம முதல்ல வறுத்து எடுத்துப்போம். ஸோ எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு, எண்ணெய் சூடாகிட்டு இருக்கட்டும். அப்படி நம்ம போய் வத்தல்லாம் எடுத்துக்கலாம். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், இது என்ன வத்தல் உங்களுக்கு தெரியுதுங்களா? இது கத்திரி வத்தை, சுண்டக்காய் வத்தை சுண்டக்காய் கத்திரி வத்தை. இது கொத்தரை வத்தை தெரியுதுங்களா? கொத்தரை வத்தை. இது மாங்காய் வத்தை. ஸோ இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து பிரிக்க போகிறேன். பிரிச்சுட்டு நம்ம வறுக்க ஆரம்பிச்சோம். ஒரு மூணு மாங்காய் வத்தை எடுத்துக்கலாம் சரியா. அடுத்து கத்திரி வத்தை. ஏன்னா இதில் வறுத்துட்டு செஞ்சோம்னா நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சரியா. வறுத்துருங்க மறந்துடாமல். கத்திரி வத்தை ஒரு 4 கத்திரி வத்தை. ஏன்னா நாக்குக்கு தடிப்பாக கேட்குது, அதனால் இது செஞ்சோம்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சரியா. கொத்தரை வத்தை, சுண்டக்காய் வத்தை போடணும், பிச்சுக்கிட்டு இருக்கேன். சுண்டக்காய் வத்தை ஓகே. இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும், ஆனால் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் உடைஞ்சது இந்த வத்தை. ஸோ எனக்கு ரொம்ப கசப்புனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் நிறையாவே போட்டுக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் வறுத்துருங்க, அப்போ தான் நம்மளால் வந்து சூப்பராக. நம்மளுக்கு முருவலாக பொரிக்கணும்னு தேவை கிடையாது, சும்மா ஒரு வறுவல் மாதிரி வறுத்துட்டிங்கன்னா போதும், நல்லாயிருக்கும். இப்போ வெந்தயத்தையும் கருவேப்பிலையும் அப்படியே கொட்டுறோம். நல்லா சூப்பராக இருக்குது, எண்ணெய் சூடாக இருக்கனால டப்பு வந்து காஞ்ச மிளகா போட்டுடலாம், கருவேப்பிலை கீரி போட்டுடலாம், உருவி போட்டுடலாம். அப்படி வச்சு நல்லா பரட்டி விடுவோம். ஐயோ இதே நல்ல பொன்னிற கலரில் வருது எல்லாமே. நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை தான் போட்டிருந்துருப்பேன். ஸோ உப்பு போட்டிருக்கேன், நல்ல முருவலாக இருக்குது. உப்பு போட்டிருக்கேன், லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் சரிங்களா. இப்போ நம்மளோட இன்க்ரீடியன்ட் வந்து தக்காளி எடுத்து போட்டுருவோம். தக்காளி வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நைஸாக நறுக்கணும். ஸோ எனக்கு நேரம் கிடையாது, இந்த அளவுக்கு தான் நான் நறுக்கியிருக்கேன். நான் வந்து நல்லா இதை வந்து வதக்கும் போதே உங்களுக்கு வந்து அந்த இதை கொண்டு வந்துடுவேன். உங்கள்கிட்ட மிக்ஸி இருந்துச்சுன்னா நல்லா சன்ன அரைச்சி அப்படியே கிரேவி மாரி பண்ணுவீங்க, சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் சரியா. இப்போ நம்ம வந்து இதை வந்து மூடி வச்சிடலாம், அப்போ தான் நல்லா வதங்கும். நான் ஃப்ளேம் கொஞ்சம் ஓவர் ஹீட்டில் வைக்கல, கரெக்டான ஹீட்டில் வச்சுருக்கேன். வத்த குழம்புக்கு நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு புளி இருந்தால் போதும். ஓவர் புளி போட்டோம்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஸோ வத்த குழம்பு நம்மளுக்கு காரசாரமாக சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த அளவுக்கு புளி நம்மளுக்கு ஒரு எலுமிச்சை அளவுக்கு இருந்தால் போதும் சரிங்களா. எலுமிச்சை அளவுக்கு இருந்தால் போதும். முக்கியமான ஒரு விஷயத்தையே மறந்துட்டோம், பூண்டு இப்போ போட்டுக்கலாம். போட்டு ஒரு பரட்டிக்கலாம். நம்ம எண்ணெயில் வறுத்தாலுமே நல்லாயிருக்கும், எண்ணெயில் வறுக்கலனாலுமே நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தான் தக்காளி நல்லா உடைய ஆரம்பிச்சிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா வதக்கலாம். நல்லா தெரியுங்களா உங்களுக்கு, தக்காளி நல்லா வதங்கப்பட்டிருக்குல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணணும், மசாலா இதில் டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. எப்போவுமே மசாலா இதில் அப்ளை பண்ணோம்னா நல்லா இருக்காது. கலக்க போகிறேன்றதை உங்களுக்கு கண் முன்னாடியே பண்ணுறேன். புளி களைச்சி வச்ச புளி சரிங்களா. இதில் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு. அப்புறம் இதுக்கு ரொம்ப காரமாக நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா காரம் நிறையவே சேர்த்துக்குங்க. இது வந்து மிளகாத்தூள்
மிளகாத்தூள் ஓகேங்களா. நல்லாவே தாராளமாக சேர்த்துக்குங்க. நல்லா காரமாக சாப்பிட்றவங்க கலவை மிளகாத்தூள், இந்த குழம்பு மிளகாத்தூள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குழம்பு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். ஸோ இது கூட சேர்ந்து நம்ம என்ன கூச்சமே படக்கூடாது. கையில் மசாலா படுதுன்னு கூச்சப்பட்டுறவே கூடாது, இல்லைன்னா டேஸ்ட்டு போயிடும். கையில் உள்ள டேஸ்ட்டு தான் இன்றைக்குமே பிரமாதமாக இருக்கும், பிரமாதமாக டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கையை நல்லா க்ளீனாக வச்சுக்கணும். கையை க்ளீனாக வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அந்த கையை விடணும். மூக்கை நோண்டிக்கிட்டு நாக்கை நோண்டிக்கிட்டுலாம் கையில் வைக்கப்படாது. இனிமேல் எல்லோரும் மசாலா அரைக்கும் போது நான் சொன்ன விஷயம் தான் ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். பேச்சுலர்ஸ்லாம் கண்ட இடத்துல கை வைக்காமல் கரெக்டாக மசாலாவை கரைச்சி விட்டு ஃபுல்லாக கரைச்சி அப்ளை பண்ணதுக்கப்புறம் பிளடி ராஸ்கல் என்ன பண்ணணும், அப்படியே எடுத்து அதில் கவுத்து விட்டுருணும். வந்துட்டாப்லையா பிளடி ராஸ்கல். இப்போ நம்ம வறுத்து வச்ச சாமான எல்லாத்தையும் இதில் கொட்டிடணும். கொட்டிட்டு இப்போ நம்ம ஒரு பெரட்டணும். குழம்பு மிளகா பார்க்குறது குழம்பு எப்படி இருக்குது வாங்க டேஸ்ட்டு பண்ணுங்க. இது கருமம் இல்லைங்க, குருமா. டேஸ்ட்டாக இருக்கும், வாங்க சாப்பிடலாம். சரிங்களா. இதை வந்து இப்போ பூண்டு கிண்டுலாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ இதை வந்து அப்படியே ஒரு மூடில் போட்டுட்டு உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா எண்ணெயெல்லாம் மேலே வந்து நல்லாவே தான் இருந்திருக்கு. பட் இது பத்தாது, இன்னும் மசாலா வாசம் போகணும். மசாலா வாசம் போனால் தான் நம்மளுக்கு வத்தை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, நல்லா வந்து அது ஒரு நல்ல கொதிக்கு வர்ற வரைக்கும் நம்ம இவங்களை வந்து கொஞ்சம் நேரம் விட்டு வச்சுருவோம். நீங்கள் நல்லா கொதிங்க தம்பி. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட கொதிக்க வச்சாச்சு. நல்லா இங்கே வருங்க, நல்லா கெட்டி தன்மையாகிடுச்சு, எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பாடை போட்டு அப்படியே சுட சுட சாப்பிடுவோம். எனக்கு எச்சு ஊறுது, ஏன்னா இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரியா. மெயினில் ஒரு வத்த குழம்பு வச்சுருப்போம், நான் செட்டிநாட்டு வத்த குழம்பு, அந்த மாதிரி பண்ணி பார்ப்போம். வேற லெவலில் வாவ், செம்மையாக இருக்குங்க. சீரியஸாக வேற லெவலில் இருக்கு. வத்த குழம்புக்கு எந்த ஊருக்கா வச்சாலுமே நம்மளுக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளை வந்து வத்தல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பொரிச்சிக்குங்க. ஸோ எனக்கு அதுக்கெலாம் நேரம் இல்லை, எண்ணெயெல்லாம் நான் நிறைய சாப்பிடக்கூடாதுன்றதுனால நான் வத்த குழம்புல இது இருக்குல்ல, இதில் வந்து நிறையா தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஐயோ, பார்க்கும்போதே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கே. இந்த முறுக்கு எடுத்துக்கலாம், முறுக்கு எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, நம்மளுக்கு சாப்பிடலாம். வத்த குழம்பு பார்க்கும்போதே பிரமாதமாக இருக்கே, சாப்பிட்றலாமா. கொத்தரை வத்தை, காஞ்ச மிளகா, பூண்டு, வா சாப்பிடுவோம். ரொம்ப சுடுது, கத்திரி எல்லாம் அப்படியே நல்லா போயிடுச்சு. சாப்பிட்டு பார்ப்போம். பிஸ்மில்லா. ஆஹா, தொட்டுக்கே தேவையில்லைங்க, அவ்வளோ பிரமாதமாக இருக்கு. சீரியஸாக கடையில் வைக்கிற கொத்த குழம்பு தோற்றுரும். அந்தளவுக்கு ருசி வேறு லெவலில் இருக்குது. சீரியஸாக பட்டு இது போல் வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பை பாய்.